ஹாய் ஆல் வெனஸ்டே ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போதே ஓரியோ மில்க் ஷேக் போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோதான் ஜில்லுன்னு குடித்தாலுமே தாகம் தீரவே மாட்டேங்குது. வந்ததும் டேரெக்டாக கிச்சன் போய் மில்க் ஷேக் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிஸ்கெட், சுகர், ஐஸ்கிரீம், மில்க், ஐஸ் க்யூப்ஸ் அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் கிளாஸில் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பிஸ்கெட்ஸ் மட்டும் மேலே போட்டுக்கிட்டேன். ஒரு பிளேட்டில் வச்சு இதை கொண்டு போய் கொடுத்தேன். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருந்தது. மார்னிங்லேருந்து அத்தை வீட்டில் இல்லை, வீட்டில் இருந்து அவங்களே வாஷ் பண்ணியிருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டாங்க. அதனால எல்லா பாத்திரத்தையுமே விளக்கி நீட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகறதுக்கு போயாச்சு. நானும் சம்மர் முடியறதுக்குள்ள ஒரு தடவையாச்சும் நொங்கு பால் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையா தேடுறேன். ஒன்னா கடையே இருக்க மாட்டேங்குது, இல்லாட்டி நொங்கு இருக்க மாட்டேங்குது. கடையில ஃபுல்லா அன்லக்கியாவே போயிடுச்சு நொங்கு பாலுக்கு இந்த வீக்குமே. சரி நெக்ஸ்ட் வீக்காச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். டின்னருக்கு இன்னைக்கு வேற எதுவும் பெருசாலாம் செய்யல. கொஞ்சம் எக் பாஸ்தா தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் வடச்சட்டியில பாஸ்தா வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். எக்கும் போட போறனால எக்கையுமே எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு எக் பாஸ்தாக்கு எந்த ஒரு சாஸுமே ஆட் பண்ண போறது கிடையாது. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் வடச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃபர்ஸ்ட் கார்லிக் மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனியனையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிட்டு கேபேஜி கேரட்டையும் நெக்ஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோஸும் ஆட் பண்ணிட்டு அது கூட மிளகாத்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, பெப்பர் அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் போடல. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சு நல்லா பச்சை வாசம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க 3 எக்ஸையுமே உடச்சு ஊற்றி நல்லா கிளறிக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்சிருந்த பாஸ்தாவே உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி கடைசி ஆட் பண்ணிக்கிட்டா சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கவங்க சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஓகே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி 5000 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருந்தேன். இன்னும் 5000 நடக்க வேண்டியது இருந்து அதனால நடந்துட்டு போய் தூங்கியாச்சு. அவ்வளோதான்.